ஆண்டவர் ரொம்ப மென்மையானவர். இந்த மென்மையான ஆண்டவரை உங்கள் இருதயத்தில் நீங்கள் உணர வேண்டுமானால், உங்கள் இருதயத்தில் தரிசிக்க வேண்டுமானால், அவருடைய பிரசன்னத்தை உங்கள் ஆவியில உணர வேண்டுமானால், உங்க இருதயமும் எப்படிதான் இருக்கணும்? மென்மையாதான் இருக்கணும். மென்மையான ஆண்டவரை மென்மையான இருதயம் இல்லாமல் என்னால் உணரவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் நான் கொஞ்ச காலமா ஜெபத்துல இருக்கும்போது தேவ பிரசன்னத்தை உணர முடியல. பைபிள் வாசிக்கும் போது பல மணி நேரம் வேதத்தோட நேரம் செலவழிக்க முடியல. சபைக்கு வரும்போது இன்ட்ரெஸ்ட் இல்லாம வாரேன், சபைக்கு வரும்போது பிரியம் இல்லாம வாரேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னால என் குடும்பத்துல பெரிய பிரச்சனை அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க சொல்லுவீங்க என் இருதயம் மென்மையா இருக்குன்னு. ஆனா ஆண்டவருடைய பார்வையில உங்க இருதயம் கடினமா இருக்கிறதுனாலதான் தேவ பிரசன்னத்தை உங்களால ஜெபத்திலையும் ஆராதனையிலையும் உணரவே முடியல. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிரசன்ன சொல்லிட்டார்ல, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், they shall see God. கர்த்தரை அவர்கள் பார்ப்பார்கள் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. முன்னாடி காலத்துல ஒரு பாட்டு பாடுனவனே இருதயம் உடையும் பிரதர். முன்னாடி ஒரு சின்ன ஜெப குறிப்புக்கு ஜெபம் பண்ணும்போது உள்ள இருந்து ஊற்று குபுகுபுன்னு புறப்பட்டு வரும். ஆனா இப்ப தேவ சமூகத்துல என்னால இருக்க முடியலையே, தேவ பிரசன்னத்தை என்னால உணர முடியலையே. பல நேரம் போராடி பார்க்கிறேன், ஒரு சில பாடல்களை பாடி பார்க்கிறேன், நடந்து ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பார்க்கிறேன். என்னால ஜெபிக்க முடியல, என்னால பிரசன்னத்தை உணர முடியல, என்னால ஆண்டவரை தரிசிக்க முடியல. அப்படின்னா ஆண்டவர் சொல்றார், உன் இருதயம் சுத்தமா இருக்கான்னு பார்.